இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 26,000 பேர் என்கள் பண்ணியிருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? எஸ், அந்த 26,000 பீப்புள் கொடுத்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வாங்கணும்னு முடிவு பண்ணேன். என்னோட அந்த சாய்ஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸை அவங்க கொடுத்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் தான் வந்து ஆர்கிடெக்சர் பண்ணுச்சு. இதைத்தான் வந்து யூஎக்ஸ் டிசைன்ல சாய்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் தான் இன்னைக்கு நாம டிசைன் டீடாக்ஸ்ல கவர் பண்ண போறோம். ஹேய், ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் டீடாக்ஸ். நீங்க எங்க சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் we are also available in Instagram. டிசைன் டீடாக்ஸ் அண்ட் டிசைன் டீடாக்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்ற 2 சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சாய்ஸ் ஆர்கிடெக்சருக்குள்ள போலாம். இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் இந்த டேர்ம் வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தான் உருவாகுது. இது ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது வந்து ரிச்சர்ட் டாலர் அண்ட் காஸ் சன்ஸ்டைன் அப்படின்றவங்க நட்ஜ் அப்படின்ற ஒரு புக் எழுதிருக்காங்க. இந்த புக்ல சாய்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா பேசியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க இந்த புக்கை படிக்கல அப்படின்னா கண்டிப்பா படிங்க. அண்ட் இந்த புக்கை பத்தின விஷயங்களும் அண்ட் நட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டீடைல்டு வீடியோ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி அந்த வீடியோ பார்க்கலனாலும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ சாய்ஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு வரும். ஒரு யூசர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம எந்த லெவலுக்கு ஒரு ஈஸி பாத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் உங்களோட சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு கண்டெக்சுவலாகவும் விஷுவலாகவும் நாம எப்படி வந்து ஒரு டிசைன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி கொடுக்குற விடம் தான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நான் வந்து சொன்னல, இந்த மைக் எனக்கு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் எனக்கு கொடுத்த அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் தான் வந்து என்னோட டெசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு யூசர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம எந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் பெட்டரா ஒர்க் பண்றதுக்கு முக்கியமா வந்து ஒரு 6 சைக்காலஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சரை கிளீனா கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் டிசைன் ப்ராசஸ்ல எப்பயுமே இன்விசிபிளா தான் இருக்கும், பட் இட்ஸ் மோர் பவர்ஃபுல், ட்ரஸ்ட் மீ. இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சரை நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு பெட்டரான ஒரு யூஎக்ஸை கண்டிப்பா கொடுக்க முடியும். இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய 6 சைக்காலஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸா என்ன அப்படின்றது நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃப்ரீ வெர்ஷனா தான் கொடுப்பாங்க. தென் ஒரு டைமுக்கு மேல வந்து நீங்க அதை அப்கிரேட் பண்ணணும், இல்ல வந்து நீங்க அதோட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை வந்து பே பண்ணி தான் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றேன், பட் நான் ஒரு விஷயம் பண்றேன்றதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்களே, இதுதான் வந்து சைக்காலஜில ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு யூசருக்கு ஒரு ட்ரஸ்ட் நம்ம பில்ட் பண்றது. ஓகே, நான் டைரக்டா கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க வாங்க மாட்டீங்க. பட் அதே ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனா கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 14 days ட்ரையல் வெர்ஷன்ல நீங்க யூஸ் பண்றீங்க. then you can decide whether I need this product or not, right? so in case நீங்க உங்களுக்கு அதோட யூசேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு யூசர் வந்து அதோட பெய்ட் வெர்ஷனுக்கு மூவ் ஆவாங்க, ரைட்? இதைத்தான் வந்து சைக்காலஜில ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப பெட்டரா ஒர்க் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் இந்த ஒரு மைக்கை எனக்கு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 26,000 பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் இல்லாம என்னால் இந்த ஒரு மைக்கை நான் வாங்கியிருக்கவே முடியாது. எஸ், அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மைக்ல இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இதைத்தான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜில. சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய அந்த 6 ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ல இதுவும் ஒன்று. இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றதுக்கு இந்த சோஷியல் ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ப்ரூஃபை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் நாம கண்டிப்பா இந்த சோஷியல் ப்ரூஃபை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வி ஆல்வேஸ் சீக்கிங் த ப்ரூஃப், ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளை ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க கொடுக்குற ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதுவும் எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க ரேண்டமா போயிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கரெக்டான ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அமேசான் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பார்க்க முடியும் அண்ட் அந்த யூசரை நம்மளால ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியும். பிகாஸ் அந்த யூசரை அவங்க வேலிடேட் பண்ணிருப்பாங்க. வேலிடேட் பண்ண ஒரு யூசர் அப்படின்னு சொல்லும் பொழுது சோஷியலா ப்ரூஃப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும். அண்ட் ஆல்சோ நம்ம வாங்கக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ், நான் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணவங்க கொடுக்குற ரிவ்யூ கமெண்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் ஒரு மூவி பார்க்குறோம், அந்த மூவி பார்க்கறதுக்கு உண்டான ரிவ்யூ ஃபீட்பேக் நம்ம கேட்குறோம். அண்ட் இன்னைக்கு இந்த சோஷியல் ப்ரூஃபை பேஸ் பண்ணி தான் என்டையர் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இனி எங்கெல்லாம் நீங்க வந்து இது போல ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் ஆட் பண்றீங்க இல்ல ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேபி இதுக்கப்புறமா நீங்க பேசும்பொழுது உங்களோட கிளைண்ட் கிட்ட நீங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். It is called a social proof. It is one of the best, strongest tool for choice architecture.
மெஜாரிட்டி ஆஃப் த இ-காமர்ஸ் சைட்டில் ஃபெஸ்டிவல் சேல்னு ஒன்று வைப்பாங்க. எப்போவாவது அதில் வாங்குற ப்ராடக்ட் வந்து நம்ம ஏன் வாங்கணும்னு யோசிச்சிருக்குமா? பிகாஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பயம். அந்த ஃபெஸ்டிவல் சேல் ஐயோ இன்னையோட முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்குவோம். பட் அந்த இடத்துல நமக்கு மைண்டில் ட்ரிகர் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அவாய்ட் மிஸ்ஸிங். நம்ம பிரெயின் எப்பயுமே என்னன்னா ஐயோ அது மிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அப்படின்ற விஷயத்தை விட இது ஏன் நமக்கு வேணும் அப்படின்ற விஷயம் வந்து செகண்டரியாக தான் வரும். பிரைமரி அப்ஜெக்டிவாக நமக்கு வந்து அந்த விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு வந்து பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சேலில் நிறைய ப்ராடக்ட் வாங்குவோம். ஆனால் எதுக்காக வாங்குறது தெரியாது. இதைத்தான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்து இ-காமர்ஸ் சைட்ல ஒரு ஃபெஸ்டிவல் சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்கார்சிட்டி எப்போ உண்மையா தான் இருக்குமே தவிர்த்து அது வந்து ஒரு ஃபேக் நியூஸா இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து இந்த ஃபெஸ்டிவல் சேல் முடியுது அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேல்ஸ் கண்டிப்பா முடிஞ்சிடும். பிகாஸ் அவங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்கார்சிட்டி யூசரோட எக்கனாமிக்கல் பிஹேவியர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க அதனால தான் நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்குறோம் ஆன் டைம்ல. ஏன்னா அது ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாங்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா only 2 spots left, limited டைம் ஆஃபர், end to night அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி டேக்லைன்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ இது முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குவோம். எந்த இடத்துல நமக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ் ஆர்கிடெக்சரை பெட்டரா கொண்டு போறதுக்கு இந்த ஸ்கார்சிட்டிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. டிசைன்ல நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் அண்ட் லே அவுட் தான் வந்து யூசரோட டெசிஷனை ஃபாஸ்டர் ஆக்குது அப்படின்னு நம்ப முடியுதா? எஸ், இதுதான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்மாவோட பிரைசிங் பிளான் பார்த்திருக்கீங்களா? நாட் ஒன்லி ஃபிக்மா, எல்லா பிரைசிங் பிளான்லயுமே பாத்தீங்கன்னா மந்த்லி அண்ட் இயர்லி பிளானிங் நம்மளால பார்க்க முடியும். பட் மெஜாரிட்டியா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி பிளான் தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் மந்த்லி அண்ட் இயர்லி பிளானுக்கும் பெரிய டிஃபரென்ட்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் நாம மந்த்லி பிளான் தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2 டிஜிட் நம்பருக்கும் 3 இல்லைன்னா ஒரு 4 டிஜிட் நம்பருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற டிசைன் லாங்குவேஜ் அண்ட் லே அவுட் தான் வந்து யூசரோட டிசிஷனை ஃபாஸ்டர் ஆக்குது. இதைத்தான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேமிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு யூசரோட பிஹேவியர் மாடலை ஃபாஸ்டர் ஆக்கும். நான் எடுக்கக்கூடிய டிசிஷனை என்னால் ஈஸியாக எடுக்க முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா யூசருமே வந்து இயர்லி பேக்கேஜ் போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து மந்த்லி பேக்கேஜ் போவாங்க. பிகாஸ் அந்த டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ல இருக்கு. இதே வந்து இயர்லி பேக்கேஜ்ல வந்து 3 இல்லைன்னா 4 டிஜிட்ல இருக்கும். அது எனக்கு பெரிய நம்பர்ஸாக தெரியும். பட் நான் எங்கெல்லாம் வந்து ஸ்மாலர் வேல்யூ பார்க்குறனோ அப்பெல்லாம் வந்து நம்ம இமீடியட்டா அதை வந்து ஓகே என்னால் அதை வந்து அகாமடேட் பண்ண முடியும்ன்ற ஒரு டெஸ்ட் ஃபேக்டர் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. பட் அட் த சேம் டைம் அந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஃப்ரேமிங் கிரியேட் பண்ணல. பட் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேமிங் தான் ஒரு யூசரோட டிசிஷனை ஃபாஸ்டர் ஆக்குது. சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஃப்ரேமிங் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். நீங்க எப்போவாச்சும் இதை யோசிச்சிருக்கீங்களா? ஓடிடியில் நம்ம இந்த படம் பார்க்கலாம்னு நினைச்சு தான் உள்ள போயிருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்த படம் வந்து வேறையா இருக்கும். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டட் ஃபார் யூ இல்ல ட்ரெண்டிங் நவ் இந்த மாதிரியான சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான் வந்து என்னோட டெசிஷனை வந்து மாத்துது. இந்த இடத்துல தான் வந்து சாலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துலலாம் நீங்க டிசைன்ல ஒரு இடத்த ப்ராமினென்ட்டா ஹைலைட் பண்ணி காமிக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து யூசரோட பிஹேவியர் மாடல் வந்து மாற ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூசரை என்ன பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வைக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய விஷுவல் ஹைரார்க்கில தான் இந்த யூசரோட டெசிஷன் வந்து என்டையரா மாறுது. இதுதான் வந்து சாலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரிகர் பாயிண்ட். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா? இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஃபோன் 17 லான்ச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐஃபோன் 17 குள்ளேயே வந்து பல வேரியன்ட் இருக்கும். இதுல பர்டிகுலரான ஒரு வேரியன்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்ல, இது எந்த இடத்துல முடிவு பண்ணுவீங்க? பிகாஸ் ஒரே சீரிஸ் தான், அதுக்குள்ள வந்து 6 to 7 வேரியன்ட் இருக்கு அப்படின்னா என்னால வந்து எப்படி வந்து கரெக்டா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை யூஸ் பண்றோம் சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல. பிகாஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஐஃபோன் 16 இல்ல 14 ப்ரோ எடுத்துரும் அப்படின்னா இ-காமர்ஸ் சைட்ல போய் பார்க்கும்போது ஓகே எனக்கு 16 தான் வேணும், பட் 16 வேணுமா இல்ல 16 ப்ரோ வேணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ எனக்கு 16க்கும் 16 ப்ரோக்கு உண்டான டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்க்க முடியும். ஏன்னா எதுல எனக்கு கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ 16ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் 16 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னால வந்து ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு எண்ட் யூசர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ரொம்ப ஃபாஸ்டாகவும் எஃபிஷியன்டாகவும் யூஸ் பண்றதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டை சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. இதே கம்பாரிசன் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இ-காமர்ஸ் சைட்ல வந்து அவைலபிளா இருக்காது. நாம வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்ல தான் போயிட்டு கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியும். பட் லேட்டர் பாயிண்ட்ல சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற சைக்காலஜி ட்ரிகர் பாயிண்ட்டை இ-காமர்ஸ் சைட் யூஸ் பண்ணாம வச்சாங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட்டை கம்பேரிசன் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஈஸியா பார்த்து எனக்கு எது தேவை அப்படின்ற ஒரு முடிவை ஈஸியா எடுக்க முடியுது. இந்த கான்ட்ராஸ்டும் சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னால வந்து அதுக்குண்டான காஸ்ட்டும் அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் என்னால ஈஸியா டெஃபினேட் பண்ணி பார்க்க முடியும். இது மூலமா எனக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தேவை அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து ஃபாஸ்டா எடுக்க வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம் சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல.
ஓகே, ஐ திங்க் இப்போ உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன, அந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் யூஎக்ஸ் டிசைனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது போல நட்ஜ் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இதுக்குள்ள இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 6 சைக்காலஜி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எப்போல்லாம் நீங்க இது மாதிரியான ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட கிளைண்ட் இல்லை பிசினஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களோட ஹைபோதேசிஸ்ல பண்ணக்கூடிய ஒரு டிசைனா இல்லாம இதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் சைக்காலஜி இருக்கு, இந்த சைக்காலஜி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இட் வில் கிரியேட் a good trust factor from you and the business side, right? So I think year after if you design something, product owner இல்ல client கிட்டயோ நீங்க வந்து இந்த டிசைன் ஒரு ஹைபோதேசிஸ்ல கிரியேட் பண்ண டிசைன் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஹியூமன் சைக்காலஜி இருக்கு, இந்த ஹியூமன் சைக்காலஜி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் என்ன பேசணும், அடுத்தடுத்த டாபிக் யூஎக்ஸ் டிசைனுக்குள்ள என்ன மாதிரி டாபிக் நான் கவர் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் வந்து அந்த டாபிக்கும் எடுத்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். See you in my next video.